வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய கலந்துரையாடலும் இருக்கப் போகிறது. மனோன்மணியம் சுந்தரனார் பாடிய அந்த பாடலை மிகச் சிறப்பாக எங்களுடைய நாட்டு பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் விதந்துரைப்பார்கள். அவர் எழுதிய அடியும் முடியும் என்ற நூலிலே ஒரு கட்டுரை எழுதுகிறார். காலந்தோறும் கடவுள் வாழ்த்து என்கின்ற ஒரு கட்டுரை. இந்த காலந்தோறும் கடவுள் வாழ்த்து என்ற கட்டுரை குறிப்பிடுகிற விடயம் என்னவென்றால், நம்முடைய நூல் வெளியீட்டு முறைமையிலே ஒரு நூலை நாங்கள் எழுதுவதாக இருந்தால் கடவுள் வாழ்த்து பாடித்தான் எழுத வேண்டும் என்கின்ற ஒரு மரபு இருக்கிறது. எங்களுடைய பாரம்பரியமான நூல்கள் எல்லாவற்றிலும் இந்த கடவுள் வாழ்த்து பாடுகிற மரபு இருக்கிறது. காப்பியங்கள் தொடர்பான இலக்கணம் சொல்ல வந்த தண்டி அலங்காரம் கூட அந்த கடவுள் வாழ்த்தை முன்னிறுத்துது. முதலாக கடவுள் வாழ்த்து தான் இருக்க வேண்டும் என்று அதை முன்னிறுத்துகிறது. அந்த கடவுள் வாழ்த்து பாடல்கள் பற்றிய பல சுவாரஸ்யமான கதைமரபுகள் நம்முடைய உண்டு. நம்முடைய சங்க பாடல்கள் தொகுக்கப்பட்ட போது கூட அந்த சங்க பாடல்களுக்கு கடவுள் வாழ்த்து பாடல் ஒன்றை அமைத்து கொண்டார்கள். அந்த கடவுள் வாழ்த்தை பாடியவர் பரதம் பாடிய பெருந்தவனார் என்று சொல்லுகிற மரபு ஒன்று உண்டு. இப்பொழுது எல்லா தொகுப்புகளிலும் நாங்கள் பார்த்தால் அங்கே பரதம் பாடிய பெருந்தவனாருடைய பாடல்கள் அமைந்திருக்கும். ஆகவே இது ஒரு பொதுவான முறையாக அமைந்திருக்கிறது. ஆகவே ஒரு நூல் சிறக்க வேண்டுமாக இருந்தால் முதலிலே கடவுளை வாழ்த்தி பாடுகிற ஒரு மரபு நம்முடைய நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறது. அது எல்லா நூல்களிலும் அமைந்திருக்கிறது. சில வேளைகளில் ஒரு கடவுளை நோக்கிய கடவுள் வாழ்த்து பாடலாக இருக்கலாம், அல்லது போனால் பல கடவுளரை நோக்கிய கடவுள் வாழ்த்து பாடலாக இருக்கலாம். இன்னமும் சில பிராந்தியங்களிலே காணப்படுகின்ற கடவுள்களை முன்னிறுத்திய கடவுள் வாழ்த்து பாடல்களாக இருக்கலாம். அப்படி பாடுகிறது ஒரு மரபாக இருந்து வந்திருக்கிற ஒரு சூழலிலே மொழியை தெய்வமாக்கி அந்த மொழிக்கு கடவுள் நிலை கொடுத்து அந்த மொழியை கடவுளாக வாழ்த்துகிற ஒரு மரபு மனோன்மணியம் சுந்தரனாரிலிருந்து ஆரம்பமாகிறது என்று பேராசிரியர் கைலாசபதி குறிப்பிடுவார். அதைத்தான் நாங்கள் கடந்த கலந்துரையாடலே நான் சொன்னேன். தமிழ் அணங்கு என்று அந்த சொற்பதம், அதாவது தமிழ் அணங்கு என்பது. இந்த தமிழ் அணங்கு என்றால் தெய்வம். இந்த அணங்கு என்ற சொல்லாடல் தெய்வத்தையும் குறிக்கும், சில இடங்களிலே அச்சத்தை தருகிற தெய்வத்தை குறிக்கும். ஆனால் பொதுவாக தெய்வீகம் பொருந்திய கடவுளரை குறிப்பது தான் அணங்கு என்பது. இப்போது பெண் தெய்வத்தை பெரும்பாலும் அணங்கு என்பது பெண் தெய்வத்தை குறிக்கிற மரபாகவும் எங்களுடைய இலக்கிய பாரம்பரியத்திலே உண்டு. ஆகவே இப்பொழுது தமிழ் அணங்கு. ஆகவே இப்பொழுது தமிழை முன்னிறுத்தி தமிழை கடவுளாக்கி அந்த தமிழ் கடவுளை வாழ்த்துகிற வழிபடுகிற ஒரு மரபை மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் தன்னுடைய அந்த நாடக நூலிலே முதலிலே அமைத்து விடுகிறார் என்ற அந்த விடயம் காரணமாக அவரை பேராசிரியர் கைலாசபதி கொண்டாடுவார். எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழ் அணங்கே நின் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அப்போ இந்த பாடல் அப்படி அமைந்திருப்பதில் எந்த விதமான சர்ச்சையும் அல்லது பிரச்சனையும் ஒன்றுமில்லை. நீண்ட காலமாக இது தமிழ் சூழலுக்குள்ள நிலவு பெற்று வருகிறது. ஆனால் இந்த தமிழ் மொழி வாழ்த்து பாடலிலே பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை அவர்கள் இன்னும் ஒரு விஷயத்தை செய்து விடுகிறார். அது கொஞ்சம் சர்ச்சைக்கு உள்ளதானதாக மாறிவிடுகிறது. அதாவது இந்த தமிழ் தெய்வத்தை தமிழ் அணங்காக சொன்னவர் பரம்பொருள் நிலைக்கு மாற்றி விடுகிறார். பரம்பொருளாக தமிழ் இருக்கிறது. அப்போது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அந்த பரம்பொருளில் இருந்து பல்வேறு விதமான பொருட்கள் தோன்றும்.
பரம்பொருள் அதனை பாதுகாக்கும் அளிக்கும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் பரம்பொருள் நிகழ்த்தும் தத்துவ பேராசிரியர் ஆன காரணத்தினால பரம்பொருள் நிலையில் வைத்து பேசுகிறார். அப்போ எல்லா விதமான செயல்பாடுகளையும் இந்த பரம்பொருள் நிகழ்த்தும். ஆனால் பரம்பொருளில் எந்த விதமான குறையும் ஏற்படாது என்ற அந்த தத்துவ சிந்தனையை தமிழுக்கு ஏற்றி சொல்லுகிறார். பல்லுயிரும் படைத்து அழித்து துடைக்கினும் ஓர் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தே உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரியம்போல் வழக்கழிந்து ஒளியானின் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே. இது 2வது அமைப்பிலே காணப்படுகிற அந்த பாடல். இந்த பாடலில் 3 விதமான கருத்து நிலைகளை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டி இருக்கிறது. ஒன்று, இந்த தமிழை பரம்பொருள் நிலைக்கு அவர் கொண்டு சென்று விடுகிறார். பரம்பொருள் நிலைக்கு கொண்டு சென்று விடுவதற்கான அடிப்படை என்னவென்றால், இந்த தமிழில் இருந்துதான் கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் பிறந்தது என்ற ஒரு கருத்தியலை முன்னிறுத்துகிறார். ஆகவே திராவிட மொழிகள் பலவற்றுள் இன்று உயிரோடு இருக்கின்ற பல மொழிகளுக்கு தாயாக விளங்குகிறது இந்த தமிழ் மொழி என்ற ஒரு கருத்து நிலையில் அவர் சொல்ல முற்படுகிறார். அதனால தான் அவர் சொல்லுவார், பல்லுலகம் பல உயிரும் படைத்து அழித்து துடைக்கினும் ஓர் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல். இந்த உலகை படைக்கும் பல அழிக்கும் காக்கும் எல்லா விதமான செயற்பாடுகளையும் பரம்பொருள் நிகழ்த்தும். ஆனால் எல்லையறு பரம்பொருள், எல்லையற்ற சிறப்பு கொண்ட பரம்பொருள், எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல். முன்னே இருந்தது எவ்வாறு இருந்ததோ அவ்வாறே அது இருக்கும், எந்த விதமான அழிவும் அதற்கு இல்லை, முன் இருந்தபடி இருப்பது போல் என்று சொல்லிவிட்டு இந்த திராவிட மொழிகளை சொல்லுகிறார். கன்னடம் கழிதெலுங்கு கவின் மலையாளம் துளு என்று சொல்லி இந்த மொழிகளை சொல்லுகிறார். இன்னும் பல மொழிகள் இருக்கின்றன. ஆனால் அவற்றை கவிதை வடிவத்தில் அமைக்கிற நேரத்தில் உயிர்ப்போடு இருக்கின்ற சில மொழிகளை மாத்திரம்தான் இந்த இடத்திலே அவர் குறிப்பிட்டு விட்டு விடுகிறார். ஆகவே உன் உதரத்து உதித்து எழுந்து ஒன்று பல ஆயிடினும், உன் உதரத்து உதித்து எழுந்து ஒன்று பல ஆயிடினும் என்று சொல்லிவிட்டு இன்னும் ஒரு மாற்று கருத்தை முன்வைக்கிறார். என்ன மாற்று கருத்து என்று சொன்னால், ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளியானின் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே என்பது. இதுதான் மிக பிரச்சனைக்குரிய சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தாக வந்து அமைந்து விடுகிறது. அதாவது ஆரியம் என்று சொல்லுவது இங்கே அவர் சமஸ்கிருதத்தை சொல்லுகிறார். சமஸ்கிருதம் அவருடைய காலத்திலே வழக்கிறந்த மொழியாக போய்விட்டது, இறந்த மொழியாக போய்விட்டது. ஆனால் அது சில இடங்களில் மாத்திரம்தான் அது வழக்கத்திலே இருக்கிறது. ஆனால் சமஸ்கிருதம் ஒரு காலகட்டத்தில் மிகுந்த செல்வாக்கு பெற்ற இந்திய தேசிய அளவில் செல்வாக்கு பெற்ற இந்திய மொழியாக அது விளங்கி இருக்கிறது. ஆகவே அப்படி வழக்கு பெற்று பெருவழக்காக இருந்த அந்த மொழியிலிருந்து பல மொழிகள் தோன்றிய போது இந்த மூல மொழியாகிய இந்த சமஸ்கிருத மொழி தன்னுடைய இயல்பை இழந்து போய்விட்டது. இழந்து போன காரணத்தினால அது இறந்த மொழியாக போய்விட்டது. ஆரியம் போல் வழக்கு அழிந்து ஒளியா என்று சொல்லுகிறார். நின் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே என்று சொல்லுகிறார். அப்போ இதில் 3 விடயங்களை இந்த இடத்துல நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, தமிழினுடைய தனித்துவமான அடையாளமான மாறாத தன்மை. அதாவது திராவிட நாட்டிலே உயிர்த்தெழுந்த ஒரு மொழி. அந்த தமிழில் இருந்து பல்வேறு விதமான மொழிகள் தோற்றம் பெற்றவை. அந்த தோற்றம் பெற்றும் தமிழ் மொழி இளமை குன்றாது அழகு குன்றாது இன்ற வரைக்கும் இருந்தபடி இருப்பது போல் இருக்கிறது என்ற ஒரு கருத்தியலை முன்னிறுத்தி ஒப்புமைக்காக அவர் சமஸ்கிருத மொழியை கொண்டு வந்து
சமஸ்கிருத மொழி வழக்கிழந்து போய்விட்டது. ஆனால் தமிழ் மொழி இன்னமும் வழக்கிலே இருக்கிறது. அது சிறப்பு தமிழாக இருக்கிறது, சீரிழமை தமிழாக இருக்கிறது என்று சொல்லி அதனை வாழ்த்துகிற ஒரு முறைமையை நாங்கள் பார்க்கிறோம். இதில் 2 விடயங்களை நாங்கள் மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. ஒன்று, இந்த தமிழ் மொழியிலிருந்து கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு முதலான மொழிகள் தோன்றியது என்ற அந்த கருத்து நிலை வாதம் எவ்வாறு உருவானது என்பது. 2வது, வடமொழி அல்லது ஆரியம் என்று சொல்லப்படுகின்ற சமஸ்கிருத மொழி தன்னுடைய நிலை மறந்து அழிந்து போய்விட்டது என்ற கருத்து நிலையை இந்த இடத்திலே உவமையாக சொல்ல வேண்டும், உவமையாக சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு முறைமையும் இருக்கிறது. ஆகவே இதற்கு நாங்கள் இன்னும் ஒரு தளத்தில் தேடி செல்ல வேண்டிய விஷயம் இருக்கிறது. அது கால்டுவெல் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கின்ற அந்த நூலை தேடி செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற நூல், தி கம்பரேட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜஸ் என்று சொல்லி கால்டுவெல் என்று சொல்லப்படுகின்ற மேலத்தேய அறிஞர்களால் நம்முடைய தமிழிலே உருவாக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆய்வு நூலாக கொள்ளப்படுவது இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நூல். அந்த நூலினுடைய தோற்றம் பற்றிய ஒரு கருத்து நிலையை இந்த இடத்திலே சொல்ல வேண்டிய விடயம் இருக்கிறது அல்லது அவசியம் இருக்கிறது. இந்தியா பிரிட்டிஷ் இந்தியாவாக இருக்கிற ஒரு காலகட்டத்திலே மேலத்திய அறிஞர்கள், ஐரோப்பிய அறிஞர்கள் பலர் வந்து இந்தியா முழுமைக்குமாக பல்வேறு விதமான ஆய்வுகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள். மேலத்தேய அறிஞர்களுக்கு மிகுந்த ஒரு பொக்கிஷமாக, ஆய்வுக்கான பொக்கிஷமாக இந்திய துணைக்கண்டம் இருந்திருக்கிறது. அது அகழ்வாராய்ச்சிகளாக இருக்கலாம், அல்லது போனால் பழைய அரசுகளால் கட்டப்பட்ட நினைவு சின்னங்களாக இருக்கலாம், அல்லது போனால் ஏட்டுச்சுவடைகளாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம். இப்படி பல தளங்களில் ஆய்வுக்களங்களை உருவாக்கக்கூடிய சூழல் ஐரோப்பியர்களுக்கு அது ஏற்படுத்தியது. ஆகவே அவர்கள் ஒரு தளத்திலே அகழ்வாராய்ச்சிகளை நிகழ்த்தினார்கள். சிந்துவெளி நாகரிகம் அல்லது ஹரப்பன் நாகரிகம் என்று அகழ்வாராய்ச்சிகளை நிகழ்த்தினார்கள். மாட்டிம வீலர் என்பவர் இன்னும் ஒரு தளத்திலே பண்டைய அரசர்களுடைய எச்சங்களை தேடிய அகழ்வாராய்ச்சிகளை நிகழ்த்தினார். இன்னமும் ஏட்டுச்சுவடைகளை தொகுத்து ஆராய்ச்சிகளை நிகழ்த்தினார்கள். மொழியியல் சார்ந்து ஆராய்ச்சிகள் நிகழ்த்தினார்கள். மானுடவியல் சார்ந்து ஆராய்ச்சிகளை நிகழ்த்தினார்கள். இன்னும் பல தளங்களில் இந்த ஆய்வு களங்கள் நிகழ்ந்தன. கல்கத்தாவிலே உருவான ஏசியாட்டிக் சொசைட்டி என்கின்ற அந்த நிறுவனத்திலே இவர்கள் பங்கு கொண்டு தங்களுடைய ஆய்வுகளை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற சூழல் வந்தது. இந்த சூழலிலே மொழியியல் பற்றிய ஆய்வை மிக வேகமாக முன்னெடுத்த போது இந்த சமஸ்கிருத மொழி பற்றிய ஒரு ஆய்வை மிக சிறப்பாக முன்னெடுத்தார்கள். அதாவது இந்த சமஸ்கிருத மொழியினுடைய மூல மொழி எது, அது எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தது என்கின்ற ஒரு ஆய்வை அறிஞர்கள் மேற்கொண்டார்கள். நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், மொழியியல் அறிஞர்கள் இந்த உலகத்திலே காணப்படுகின்ற மொழிகள் எல்லாவற்றையும் குடும்ப மொழிகளாக பார்க்கின்ற ஒரு மரபை கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு வேரிலே இருந்து கிளைத்தெழுந்த ஒரு மரம், அந்த கிளைத்தெழுந்த மரத்திலே பல்வேறு கிளைகள், அந்த கிளைகளிலும் இன்னும் குறுங்கிளைகள், இவ்வாறு கிளைகள் வருகிற நேரத்தில் மூல மொழி ஒன்றாக இருக்கிற நேரத்தில் கிளைகளில் காணப்படுகிற மொழிகள் வேறு தளங்களிலே வேறு காலகட்டங்களிலே அவை வேறு மொழிகளாக போய்விடுகின்றன. ஆகவே மொழி குடும்பங்களாக மொழிகளை உலகத்தில் பார்க்கிற ஒரு மரபு வருகிறது. அந்த அமைப்பியலின் அடிப்படையிலே இந்திய உபகண்டத்திலே மிகவும் செல்வாக்குடன் விளங்கின இந்த சமஸ்கிருத மொழியினுடைய மூல மொழி எது என்கின்ற ஒரு தேடலை ஆய்வாளர்கள் நிகழ்த்தினார்கள். மொழி குடும்ப மொழி என்கின்ற
அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே நிகழ்த்தினார்கள். அந்த கோட்பாட்டின் அடியில் அவர்களுக்கு விளைந்த விளைவு எதுவென்றால், சமஸ்கிருதம் என்கிற மொழி இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தில் சேர்ந்த ஒரு மொழி என்ற கருத்தியலை அவர்கள் மிக சிறப்பாக நிலைநாட்டினார்கள். வணக்கம் நண்பர்களே, இதனுடைய தொடரை நான் அடுத்த கலந்துரையாடலில் உங்களுடன் பேசுகின்றேன். வணக்கம்.